இன்னும் கொஞ்சம் ஓகே அங்கே போட்டு தலைவா. இது ஓபி ஏதாவது லைப்ரரி சொல்லிருக்கு ராமணி சரியா? உண்ணா கட்டாத உண்ணா வைடி மடம் முன்னாடி கொடுக்கலாம். மூஞ்ச மச்சி சாம்பாரா பைத்துக்கான மூஞ்சே மச்சிட்டு நிற்க வச்சுங்கிறான் லேடிஸை. என்ன இருந்துச்சு? போர் பிஸியாக இருக்குது சர்வரு. அப்படியே நீ ரிமோட்டில் கொடுத்துருப்போம் பின்னாடி மாட்டிட்டு ரிமோட் வச்சுருங்களா ஆன் பண்ணிட்டேன். இது டிஎம்டிகே ப்ரொடெக்ஷன் தேமுதிக ப்ரொடெக்ஷன் ஆய்மூலம் ராஷ்டிரம் நீங்கள் எடுத்து வச்சு பண்ணிட்டீங்களா? சரி இது டிஎம்டிகே ப்ரொடெக்ஷன் தாய்மானவன் ராஜ்குமார் டேய் பின்னாடி டேய் பின்னாடி வாங்க ஒரே ஓகே வச்சு நான் எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்துடுங்கண்ணா. ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே பின்னாடி இருந்து எடுக்கலாம்ப்பா. வாங்கப்பா ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறேன் வாங்கணும் பின்னாடி போய் எடுப்போம். கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. சர்வீஸ் தான் பின்னாடி வாங்க. ப்ரோ ராஜ்தீப் ப்ரோ ஒரே ஒரு ஷாட்ல ஃப்ரெண்டில் போய் அப்படியே எடுத்துங்க. அதான் சொல்கிறேன். ஐயோ நல்ல ஷார்ட் ஆயிடுச்சு. இருங்கப்பா சார். அப்படியே இருங்க. இருங்க சைடு வாண்ணா. கழகத்தோழர்கள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே விசச்சாராயம் குடித்து இருந்தவர்களுக்காக நீதி கேட்டு நடைபெறுகிற இந்த மாபெரும்
தமிழகத்தினுடைய இரும்பு மங்கை, எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருகை என வரவேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நான் வழிகிறேன். தயவு செய்து இந்த வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி வந்துருங்க. கொஞ்சம் தயவு கூர்ந்து தாய்மார்கள் அதே மாதிரி செல்ல வச்சு படம் பிடிக்கிறவங்க மீடியாக்களுக்கு வழி விட்டுட்டு கீழே இருக்குங்க. தயவு கூர்ந்து இந்த வலதுபுறம் இடதுபுறம் இருக்கவங்கள முன்னாடி வருமாறு தம்பி வந்து தாழ்மையா கேட்கிறாரு. தம்பியை பார்க்கணும்னா முன்னாடி வந்துருங்க. ஏன்னா தம்பி நிறைய பேருக்கு தெரியாது. கடைசியில போறப்போ எல்லாரையும் பார்த்துட்டு போவார். அந்த நடைபாதையில இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து இந்த வழி பின்பக்கம் நிக்கிறவங்கள முன்னாடி வாங்க. கேமரா எடுக்கிறதுக்கு வழி விட்டுருங்க மீடியாக்களுக்கு. தயவு கூர்ந்து இந்த சைடுல இருக்கலாம் கொஞ்சம் போயிட்டு வந்துருங்கப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டு தள்ளி நில்லுங்க. நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் திமுக அரசின் விடிய அரசின் திமுக அரசின் விடிய அரசின் திமுக அரசின் விடிய அரசின் திமுக அரசின் விடிய அரசின் கள்ள சாராய சாவுகளை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். நாளைய தமிழக விடிவெள்ளி தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் ஆணை கிணங்க இளைய கேப்டன் எழுச்சி நாயகர் தலைமையிலே விஜய பிரபாகரன் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியுடன் ஆர்ப்பாட்டம். நாளைய தமிழக விடிவெள்ளி கழக பொதுச்செயலாளர் அன்னியார் தலைமையில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் நீதி வழங்கு நியாயம் வழங்கு விடிய அரசே நீதி வழங்கு வழங்கிடு வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு விலகிடு முத்துச்சாமியே பதவியில் இருந்து விலகிடு மன்னிப்பு கேளு மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளு நிறைவேற்று போதை இல்லா தமிழகத்தை நிறைவேற்று கஞ்சா போதை தமிழகம் முழுவதும் தள்ளாடுது மூடிவிடு தாலிக்கு தங்கம் இல்லை குடித்து செத்தால் 10 லட்சம் தாலி அருந்து தொங்குதாங்க நீதி கேட்டு போராடுதீங்க காத்திடு இளைஞரையும் மாணவர்களையும் கஞ்சா போதையில்
கல்லூரி வரையில், பள்ளிகள் தொடங்கி கல்லூரிகள் வரையில், பள்ளி தொடங்கி கல்லூரிகள் வரை ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம், ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம், ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம். ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதையில் மிதக்குது தமிழ்நாடு, போதையில் மிதக்குது தமிழ்நாடு. ஊழல் லஞ்சம் கற்பழிப்பு, ஊழல் லஞ்சம் கற்பழிப்பு, ஊழல் லஞ்சம் கற்பழிப்பு, ஊழல் லஞ்சம் கற்பழிப்பு, பட்ட பகலில் வரிப்பொய் கொள்ளை, பகலில் வரிபறிப்பு கொள்ளை, பட்ட பகலில் வழிப்பறி கொள்ளை, பட்ட பகலில் வரிபறிப்பு கொள்ளை, ஆள் கடத்தலும் ஆணவ கொலைகளும் ஆள் கடத்தலும் மாணவ கொலைகளும் அன்றாடம் நடக்குது இங்கே. அன்றாடம் நடக்குது இங்கே. மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தேமுதிக கண்டிக்கின்றோம். தேமுதிக கண்டிக்கின்றோம். இதுதான் திராவிட மாடல் அரசு. இதுதான் திராவிட மாடல் அரசு. சொல்லுங்கள் முதல்வரே, சொல்லுங்கள் முதல்வரே, எங்கள் அந்நியர் கேட்கின்றார், எங்கள் அந்நியார் கேட்கின்றார், கேப்டன் வடிவில் கேட்கின்றார், கேப்டன் நடுவில் கேட்கின்றார், இளைய கேப்டன் கேட்கின்றார், இளைய கேப்டன் கேட்கின்றார், விஜய பிரபாகர் கேட்கின்றார். விஜய பிரபாகர் கேட்கின்றார். கேக்குதா கேக்குதா? கேக்குதா கேக்குதா? எங்கள் குரல் கேக்குதா? எங்கள் குரல் கேக்குதா? குடியை கெடுக்குது டாஸ்மாக், குடியை கெடுக்குது டாஸ்மார்க், உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம். நீரை எடுக்குது பாக்கெட் சாராயம். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. குறிச்சி கள்ளக்குறிச்சி வீதியிலே பெருகுது பார், பெருகுது பார், பெருகுது பார், பெருகுது பார், கள்ளச்சாராயம் பெருகுது பார், கள்ளச்சாராயம் பெருகுது பார், கள்ளச்சாராயம் பெருகுது பார், கள்ளச்சாராயம் பெருகுது பார். கள்ளக்குறிச்சி வீதிகள் தோறும் கள்ளக்குறிச்சி வீதிகள் தோறும் விச சாராயம் ஓடுது பார். விஷ சாராயம் ஓடுது பார். குடித்தவரெல்லாம் மாண்டனரே, குடித்தவர் எல்லாம் மாண்டனரே. கருணாபுரத்து கிராமத்திலே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் புதல்வரே, கருணாநிதியின் முதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் டாஸ்மார்க்குக்கு எதிராக டாஸ்மார்க்குக்கு எதிராக கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் குடும்பத்தோடு நீலி கண்ணீர் வடித்து வடித்து போராட்டம் வடித்து வடித்து போராட்டம் நடத்தினீரே, நடத்தினீரே. நடத்தினீரே, நடத்தினீரே. உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி. பூரண மதுவிலக்கு என்ன ஆச்சு? பூரண மதுவிலக்கு என்ன ஆச்சு? உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி, உங்கள் ஆட்சி. பூரண மதுவிலக்கு என்ன ஆச்சு? பூரண மதுவிலக்கு என்ன ஆச்சு? இளம் விதவைகள், இளம் விதவைகள் இளம் விதவைகள், இளம் விதவைகள் தமிழகத்திலே அதிகம் என்று தமிழகத்திலே அதிகம் என்று சொன்ன சொர்ண அக்கா, என்று சொன்ன சொன்ன அக்கா, கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா. வந்து பாரு, வந்து பாரு, வந்து பாரு, வந்து பாரு, கள்ளக்குறிச்சியில் வந்து பாரு. கள்ளக்குறிச்சியில் வந்து பாரு. இளம் விதவைகள் அதிகமான இளம் விதவைகள் அதிகமான தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்னாச்சு? பூரண மதுவிலக்கு என்னாச்சு? பதில் சொல்லு, பதில் சொல்லு. பதில் சொல்லு, பதில் சொல்லு. மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, சொர்ண அக்கா கனிமொழியே, சொன்ன அக்கா கனிமொழியே, வீதிக்கு வந்து போராடுது, கோவிலுக்கு வந்து போராடுது, தமிழகம் முழுவதும் போராடுது. தமிழகம் முழுவதும் போராடுது. வெட்கக்கேடு, மானக்கேடு, வெட்கக்கேடு, மானக்கேடு, கஞ்சா புழக்கம், கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம், கஞ்சா புழக்கம் வீதிகள் தோறும் ஓடுகிறது. வீதிகள் தோறும் ஓடுகிறது. காவல்துறையே, காவல்துறையை காவல்துறையை, காவல்துறையை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறேன்? வைத்துக் கொண்டு என்ன செய்கிறேன்? ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். இளைய கேப்டன் தலைமையிலே, இளைய கேப்டன் தலைமையிலே, இளைய கேப்டன் தலைமையிலே, இளைய கேப்டன் தலைமையிலே, விஜய பிரபாகர் தலைமையிலே விஜய பிரபாகரன் தலைமையிலே ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி மாத்திரமல்ல, கள்ளக்குறிச்சி மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை கிராமங்களோ, இன்னும் எத்தனை கிராமங்களோ, இன்னும் எத்தனை சாவுகளோ, இன்னும் எத்தனை சாவுகளோ, இன்னும் எத்தனை சாவுகளோ இன்னும் எத்தனை சாவுகளோ வந்தால் என்ன, வந்தால் என்ன, வந்தால் என்ன, வந்தால் என்ன, எனக்கென்ன, 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 தான் தோன்றித்தனமா தனமா ஆட்சி செய்ய முதல்வரே, ஆட்சி செய்யும் முதல்வரே, பாட்டிலுக்கும் கமிஷன் உண்டு, பாட்டிற்கும் கமிஷன் உண்டு, பாக்கெட்டுக்கும் கமிஷன் உண்டு, பாக்கெட்டுக்கும் கமிஷன் உண்டு, அதிகாரி வரை அமைச்சர் முதல் அதிகாரி வரை அனைவருக்கும் கமிஷன் உண்டு. அனைவருக்கும் கமிஷன் உண்டு.
46,000 கோடி ரூபாய். ஆண்டுக்கு வருமானம் வெட்கக்கேடு மானக்கேடு தமிழகத்தில் ஏழை எளிய மக்களை எல்லாம் குடிக்க வைத்து ஆட்சி நடத்துவது அவ்வளவு அல்லவா? கண்டிக்கின்றோம் உரிமை தொகை வழங்கி ஏழை மக்களின் வாழ்வுதானே காவு வாங்க. இதுதானா திராவிட மாடல்? ஆட்சியை விட்டு வெளியேறு. ராஜினாமா செய். தமிழகம் முழுவதும் மரண ஓலம். கள்ளக்குறிச்சி மாத்திரமல்ல காணம் ஞாபகம் இருக்கா? மரக்காணம் ஞாபகம் இருக்கா? எங்கு போதை பழக்கம் பழக்கம் இங்கே இருக்கு. சாராய பாக்கெட் இங்கே இருக்கு. தெருவுக்கு தெரு டாஸ்மார்க். மூடிவிடு. கட்டுப்படுத்து. விஸ்வ சாராயத்தை கட்டுப்படுத்து. காப்பாற்று. ஏழை மக்களை காப்பாற்று. விடியா அரசே. ஊழல் அரசே. கண்ணுக்கு தெரிகிறதா? மரண ஓலம் கேட்கிறதா? கள்ளக்குறிச்சி மாத்திரமல்ல எங்கு பார்த்தாலும் பாக்கெட் சாராயம். கண்ணுக்கு தெரியலையா? ஆட்சியாளரே கருணாநிதியின் மகனே கேக்குதா? இளைய கேப்டன் தலைமையிலே நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டன முழக்கம் கேட்கின்றதா? இப்பொழுது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டனம் விளக்கப்படுவதற்கு வருகை தருகிற நம்முடைய இளைய கேப்டன், எங்களுடைய இளம் தலைவர், எங்களுடைய எதிர்காலம், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் இப்பொழுது விஜய பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாட்டில் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடைகிற சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நகர செயலாளர், தொண்டர்களின் நேரம் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில், ஒரு சோகமான நேரத்தில், இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருந்தும், இன்னைக்கு ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும் இத்தனை பேர் உங்கள் வேலையை விட்டு இன்றைக்கி நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக இன்றைக்கி நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோன்னா, இது தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சென்னையிலிருந்து இன்னைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது உண்மையிலேயே மன வேதனையோட தான் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ வந்ததுலேருந்து கடந்த 4-5 நாட்களாக இணையதளத்தில் யூடியூப்பில் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். பெண்மணிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு. இன்றைக்கி எத்தனையோ பெண்மணிங்க விதவையாக தவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் குடித்து
அந்த ஆண்கள் வந்து அந்த சில வீடியோலாம் பார்த்தேன், அவங்க எப்படி துடிச்சு உயிர் இழக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க குடிக்கும்போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யுது, தலைவலி, வாந்தி, அவங்களால முடியல. அப்போ இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான். அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ மலிவு விலைக்கு நம்மளோட கள்ளச்சாராயத்தை கொடுத்து மக்களுக்காக கொடுத்து எல்லா பக்கமும் விற்பனை செஞ்சு கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்களுக்கு வந்து பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு இருக்க ஒரு சுடுகாடு இன்னைக்கு 200 அடிக்கு வளர்ந்துருக்கு. கொரோனாவில் எப்படி எத்தனை பேரை உடவிலக்கம் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இது மக்களாக நீங்கள் எல்லா இடத்துலையும் சிந்திக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், சென்னையில் 4 கேன் மெத்தனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சுருக்காங்க நியூஸ் வருது. அப்போ இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை, இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைநகரமாக சொல்கிற சென்னையிலே அது நடந்தது தான் இருக்குது. இது மக்களாக நீங்களும் காவல்துறை இத்தனை பேர் இங்கே சுற்றி இருக்கீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க. நாங்கள் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் கூட்டம் போடல. உங்க பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் கூட்டம் போடுறோம். இன்னைக்கு இந்த வெக்கக்கேடு காவல்துறைக்கு உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம். ஆனா நீங்க அனுமதிக்கலனா இது யாருக்கு? எங்க அப்பா உங்க கேப்டன் உங்க வேஷத்தை போட்டு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு, காவல்துறைக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க. இனி நாங்க என்ன செஞ்சோம்? வன்முறையை செஞ்சோமா? பஸ் நிறுத்தினோமா? பொது சொத்தை நாசம் பண்றோம்? என்ன செஞ்சோம்? முறையா பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு கேட்டோம். ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியல. ஏன்னா இது அரசு, இதுல இருந்தே தெரியுது அரசு தவறு செஞ்சிட்டு இருக்கு. இது காவல்துறை துணை போகுதுன்னு இதுல இருந்தே தெரியுது. இது வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு 40க்கு 40 பெருமையா பேசுற திமுக அரசு இன்னைக்கு 40 உயிர் பலி கொடுத்திருக்கீங்களே, இந்த 40 உயிர் அந்த 40க்கு உங்களால சேர்க்க முடியுமா? இன்னைக்கு 40க்கு 40 எல்லா பக்கமும் போஸ்டர் ஓட்டுறீங்களே, அண்ணன் ஸ்டாலின் எல்லா பள்ளியும் சிரிச்சுட்டு போஸ்டர்ல போட்டோ கொடுக்குறாங்களே. இன்னைக்கு அந்த 40க்கு 40ன்றீங்க. இன்னைக்கு 58 உயிர்கள் இறந்துருக்கு, இன்னும் 100கணக்கான உயிர்கள் ஊசல் ஆடிட்டு இருக்கு. அந்த கண் பார்வையை இழந்து மக்கள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 120க்கு 120 திரும்பி போஸ்டர் ஒட்டலாமா? பெருமை பேசலாமா? 120 பேர் பாதிச்சாங்க, 120 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு திமுக அரசுக்கு வந்து எல்லாருமே கோஷம் போட்டு இந்தியா முழுவதுமே பெருமை இந்த அரசுன்னு கோஷம் போட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாமா? இது மக்கள் இடத்துல இருந்து விஜய் பிரபுரன் நான் இங்க இருந்து உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். எங்க பார்த்தாலுமே பிரச்சனை. இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு. இங்க விட்டா கிராமப்புறங்கள் போட்டா கள்ளச்சாராயம் காய்ச்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷா ஒருத்தர் வந்தார், கஞ்சா போதைனாங்க, அதுக்கு என்ன பதிலே இன்னும் தெரியல. இப்படி ஒரு படத்துல காமெடி வரும், ஜப்பான்காரன் எதேதோ கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம். பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா, நீங்க டெல்லியில பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இப்பதான் தெருவா ரோட குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட. இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்வர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சட்டசபையில நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசு, எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் இல்லைன்ட்டு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கூல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த வள்ளூர் கூட்டத்தில் வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அப்படி சாயலையில போயிட்டு இன்னைக்கு நானே வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கேன். அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்க நிக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழி நடத்திருந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து நிக்க போறோம்? இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்தில் அந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே பணிமாற்றம் செஞ்சுட்டோம், இது அரசோட சாதனைன்றாங்க. நாங்கள் தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம், மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் சிந்திப்போன்றாங்க.
அப்படி சொல்றவங்க கள்ளக்குறிச்சியில சுத்தி இருக்க அதிகாரிகளை மாத்தினீங்களே, இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா, அவ்வளவு உங்களுக்கு தைரியம் இருந்தா அதிகாரம் மாத்திட்டு 24 மணி நேரத்துல நெஞ்ச நிமித்தி சொல்றவங்க ஏன் அங்க இருக்க எல்லாருமே எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மீண்டும் தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு தைரியம் இந்த திமுக அரசுக்கு இருக்கா? 40க்கு 40 எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்த டார்கெட் 200க்கு மேல ஜெயிக்கணும்ன்ற சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 200க்கு மேல ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு உங்க ஆட்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. 2021 2024 இருக்கும். 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்கும் அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு. 2015 16 இறந்தார். ஆனா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா பிறந்தனால அரசு விடுமுறை நாள அறிவிக்கிறீங்க. இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கே அறிவிக்கிறீங்க. திசை திருப்புறீங்களா? நீங்க எல்லாருமே இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, கள்ளச்சாராயம் பத்தி பேசுறாங்க. திசை திருப்புறீங்களா? அப்துல் கலாம் ஐயா பத்தி நீங்க வீடியோ கொடுத்தா இளைஞர்கள் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா பின்னாடி இருக்கிறாங்கன்னு உடனே அதை பத்தி பேசுவாங்க. உங்க ஆட்சிக்கு இதனால நல்ல பேர் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. நீ யாரையுமே திசை திருப்ப முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் என்னை சுத்தி இருக்கீங்க. பெண்கள் நீங்களும் உங்களுக்கு தெரியும், இந்த டாஸ்மாக் இங்க இருக்க சென்னையில் எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குன்ட்டு. இன்னைக்கு கிராமப்புறங்களை கள்ளச்சாரி அழிக்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டில டாஸ்மாக் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்களை கேட்ட என்ன சொல்றாங்க? உடம்பு வலி, மனசு சோகம், அதான்ப்பா 2 பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அப்ப உடம்பு வலி மனசு சோகம்னா அரசாங்கம் என்ன பாட்டில் விற்க கூடாது, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கமோட வேலை. பாட்டில் விலையை குறைக்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறது. ஏன்னா உடம்பு வலிக்குது குடிக்கட்டும்னு சொல்றதுக்கு இல்ல. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா இவங்க எதை குடிக்க போறாங்க? காலையில இருந்து சாயங்காலம் வேலையை பார்த்தா சாயங்காலம் வேலை குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நேரத்தோட படுத்து நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த வேலை வாய்ப்பு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாமனால்தான் போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியும். மக்கள் நீங்க சொல்லுங்க. இது ஏதோ நாங்க திமுக அரசு குறை சொல்றோம் எங்க நோக்கம் இல்ல. மக்களோட வலி வேதனையை தான் இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இருந்தாதான் இது உண்மையான நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க யார்? பெரிய பிசினஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்லை. சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை. இன்னைக்கு ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும், ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்களா? சரி 10 லட்சம் கொடுத்தீங்க, சந்தோஷம். திமுகவோட சொந்த காசியா கொடுத்துச்சு, மக்கள் வரி பணத்தை தானே கொடுத்தீங்க. மக்களோட வரி பணத்தை தான் கொடுத்திருக்கீங்க. இது நியாயமா? ஏதோ கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல குடிச்ச ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களோட வரி பணத்தை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்க அரசு தானே, திமுக அரசு தானே இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கு. ஏன் உங்க சொந்த பாக்கெட்ல இருந்து மக்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இன்னைக்கு கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே. உங்க எல்லார் பேர்லயும் நிதி நிதின்னு இருக்கு இல்லையே, ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாதான் என்ன? மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, நிதி நிதி நிதின்னு இருக்குல்ல, உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு? அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போடணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும். மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க.
எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும். இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம், சும்மா இன்னைக்கு விட்டுடுவோம் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயம் இந்த விஷயம் தொடரும். மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பீகார் யூபியை நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு என்ற நிலைமையில இருக்கு, நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு என்ற நிலைமையில இருக்கு, மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனால் உள்ள வந்துருச்சு, அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, அதே மாதிரி ஜிப்மர் மருத்துவமனையில இந்த மருந்து வந்து இன்னைக்கு மக்களை காப்பாற்றணும்ன்றாங்க. அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு. ஏன் இதை சொல்ல, நான் பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல. இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்களை எல்லாருமே உங்களுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க சிந்திக்கணும். உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பிச்ச கட்சி தான் தேமுதிக. இன்னைக்கு இந்த விஜயபிரபாகரன் மக்கள் முன்னாடி நிக்கிறேன்னா நாங்க யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு வரல, எங்க தலைவரோட வழியில் நாங்க இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த இனி எங்களோட நோக்கம் எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான். நேற்று டிவியில கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். அதுல கேப்டன் ஒரு வசனம் சொன்னாரு, தப்பு செஞ்சவன் மன்சூர் அலிகான் அவர் சொல்றார், தப்பு செஞ்சவனை கொன்னதை விட அதை தூண்டுறவனை கொல்றது தான் கரெக்ட்ன்றார். அதனாலதான் அந்த படத்துல எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார். அந்த வசனம் கிளைமேக்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகரன் சொல்லி அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரிய வேணாம், அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம், ஆனா அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு, அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொல்லுது 23 தடவை அந்த கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வராரு, ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி. ஆனா போயிட்டு வராராம் ஜெயிலுக்கு. சுற்றுலா தலமா ஜெயிலு? தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வர. அப்ப அவ்வளவு தைரியமா 23 தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிக்கிறது யாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? கண்டிப்பாக தெரியுது, விடியா திமுக அரசும் காவல்துறையும் அவங்களுக்கு துணை நிக்குது. அவங்களுக்கு துணை நிக்கிற அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுல தைரியமா வளர்ந்து வராங்க. கேப்டன் பிரபாகர் ஸ்டைல கேப்டன் நாகம் அடிச்ச மாதிரி செவுட்ல வச்சு இவங்களை தூக்கி உள்ள வச்சாதான் இது எல்லாத்தையுமே ஒரு மாற்றம் வரும். உதயசூரியன் அது இதுன்னு போட்ட கட்சியில கேப்டன் மாற்று சக்தியா வந்தார், உழைச்சார், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். என்ன சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள். தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சியில தேமுதிக. எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்களோட நிக்க கேப்டன் மகன் நான் உங்களோட நிக்க தயாரா இருக்கிறேன். இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன். எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன, உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாற்ற துணை நிக்க இந்த விஜயபிரபாகரன் வந்து இறங்கி இருக்க நான். அது மக்களாக நீங்கள் பெண்கள் தொண்டர்கள் நீங்க கூட நிக்கணும். அதனால் இந்த வழக்கு இந்த கள்ளச்சாராயம் கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்றேன் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இதுக்கு யாரெல்லாம் உடனடியா இருக்கிறாங்களோ எல்லாருமே மக்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அனைத்து எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் வழக்கு போடணும். இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி, மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே, நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது, உங்களுக்கு கௌரவம். அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கௌரவம். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க. அதே மாதிரி அங்க இருக்க திமுக இருக்க சுற்றுவட்டார இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும். செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும். அது மக்கள் நீங்கள் உங்க ஆள மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும். தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோறுக்கும் பீருக்கும் விலை போனா
இனி எந்த வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் கள்ளச்சாரம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது. எந்த மாற்றமும் வராது. மேடை போட வேண்டியதான், மைக்க பிடிக்க வேண்டியதான், பேச வேண்டியதான், கத்த வேண்டியதான், போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் எந்த மாற்றமும் வராது. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். அதனால் வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும். காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியாக எங்களுக்கு இருக்கணும். மரியாதையாக நான் கேட்டுக்கிறேன். ஒரு ரிக்வஸ்டாக நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் இங்கே யாரும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல, மக்கள் பிரச்சனை தான் பேச வந்தோம். ஆனால் அனைத்து காவல்துறைக்கும் நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து ரிக்வஸ்டாக இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு நன்றி, தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் நன்றி கூறி, அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நம்ம உரையை முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம். நாளைய தமிழக விடிவெள்ளி நாளைய தமிழக விடிவெள்ளி தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்களின் ஆணை கிணங்க அந்நியர் அவர்களின் ஆணை கிணங்க அந்நியர் அவர்களின் ஆணை கிணங்க அந்நியர் அவர்களின் ஆணை கிணங்க இளைய கேப்டன் இளைய கேப்டன் இளைய கேப்டன் எழுச்சி நாயகர் எழுச்சி நாயகர் எழுச்சி நாயகன் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகர் தலைமையிலே விஜய பிரபாகரன் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழ கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையுடன் ஆர்ப்பாட்டம். காத்திடு 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 இளைஞர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆணை கிணங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு விஜய் பிரபர் நான் இன்னைக்கு சென்னை வள்ளூர் கோட்டையில் தலைமை தாங்கி இன்னைக்கு எங்களோட ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களோட சென்னை கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட எல்லாருமே கொடுக்க இணைஞ்சிருந்தாங்க. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே தேமுதிக ஆர்ப்பாட்டம் காவல்துறை இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு வந்து தேர்தல் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை வந்து இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக எங்க மாதிரி எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். ஆனால் அந்த காவல்துறையே காவல்துறையே இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காம ஸ்டேஜ் போடாம சொல்றது உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். காவல்துறை தான் எல்லா லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றி மக்களுக்காக இருந்து சர்வீஸ் செய்யற ஒரு இது. அதனால் காவல்துறை இந்த நேரத்தில் உறுதுணையா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பிரச்சனைய கட்சிகள் வந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்யறப்போ காவல்துறை உறுதுணையா இருக்கணும். அவங்க வந்து இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். இதுதான் ஆளுங்கட்சியோட பவர். ஆளுங்கட்சி ஏதோ தவறு செஞ்சா எதிர்கட்சிங்க எல்லாருமே சுட்டி காமிப்பாங்க, இதுதான் வழக்கம். ஆனால் ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது எதிர்கட்சி சுட்டி காமிக்காத போது கண்டிப்பாக ஆளும் கட்சி இருக்கிறவங்க வந்து அதை வந்து எப்படியாச்சும் தடுக்கணுமோ அதுக்கு அனைத்து வியூகங்களும் எடுக்கிறாங்க.
அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அஇஅதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம்னு சொல்லும்போது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் ஆர்வமாக ஆர்ப்பாட்டம் கலந்து வந்தால் வண்டிகளை வெளியே நிறுத்துறாங்க, நடக்க விட்றாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஜ் போட முடியல, மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியை சுட்டி காமிக்கிறோம். இதே ஆளுங்கட்சி நல்லது செஞ்சாங்கன்னா நீ இந்த வள்ளூர் கோட்டை முழுவதுமே பிளாக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு தான் நீ காவல்துறை வேலை பார்த்துக்கணும். உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். நான் மீண்டும் மீண்டும் அதை தான் பதிய வைக்கிறேன். கள்ளச்சாராய விவகாரத்தை பொறுத்தவரையுமே எதிர்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்ன கள்ளச்சாராயம் என்ன இது பெரிய இது தேசிய விஷயமா? மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்த நாங்கள் எதிர்கட்சியில் வந்து அரசியல் விஷயத்தில் இருக்கிறோமா? கள்ளச்சாராயம் குடிச்சு பல நூறு மக்கள் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்காக ஆறுதலாக இன்றைக்கி மற்ற கட்சிகள் வந்து போராட்டம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். இது எப்படி அரசியல் வியூகம்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. தவறான ஒரு விஷயம். அதனால் இது வந்து அரசியலாக யார், நாங்கள் வந்து திமுக எல்லாமே அரசியலாக்க இன்றைக்கி தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக இன்றைக்கி போராட்டம் செஞ்சுருக்கோம். இந்த விஷயம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தலைன்னா ஆளும் கட்சி இதை வந்து மூடி மறைப்பாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சால் தான் மக்கள் பார்வைக்கு வரும். ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காமிக்க முடியும். அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்காக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்யப்படும். பல்வேறு கட்சிகள் வந்து தொடர்ந்து ஆளுநர் தேமுதிக சார்பில் ஆமாம், தேமுதிக சார்பாக 27ஆம் தேதி வந்து ஆளுநரை சந்தித்து எங்கள் பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவர்னரை சந்தித்து முறையிடுறோம். அது நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு தலைமையிலேருந்து அறிவிப்பாங்க. தவறான ஒரு விஷயம். எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா துக்க விஷயங்களுக்கும் கலந்துக்கிற முதல்வர் இன்னைக்கு பல நூறு மக்களுக்கு அன்றைக்கி கள்ளச்சாராயமால் இறந்துருக்காங்க. இதுக்கு போய் அவர் நிற்காம இன்றைக்கி வெறும் அறிக்கையும் அதே மாதிரி சட்டசபையில் பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் திமுக தலைவராக இருக்கலாம், ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பொதுமக்கள் எல்லாருக்குமே நீங்கள் முதல்வர். ஆனால் மக்கள் அங்கே தவிக்கும் போது உடனேயாக அன்றைக்கி போய் அந்த ஸ்பாட்டில் இருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா கொரோனா டேத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் இன்றைக்கி அவங்க இறந்தது பார்க்குறது உண்மையை மனவேதனையாக இருக்குது. முதல்வர் போகாது வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். இதுலேருந்தே தெரியுது இது திமுக அரசு தவறு செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கே ஆழ மனசில் குத்துறதுனால அவங்க முதல்வர் நீங்கள் போகாமல் அங்கே இருக்கிறார். அடுத்த கட்ட போராட்டம் எல்லாம் நிகழ்வும் நீங்கள் வர நாட்கள் நீங்களே சந்திப்பீங்க. நன்றிங்க. அவர் சொன்னது வந்து ஒரு தப்பான மையம். அந்த மையங்கள் அந்த மாதிரி அறிவிக்கக்கூடாது. ஏன்னா குடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அது அளவாக குடிங்க, கொஞ்சமாக குடிங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லா சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு கார்டு போடுறாங்க. இன்றைக்கி எல்லா லிக்கர்லையுமே அதுவே விற்கிறாங்க, குடிக்காதீங்க. இருந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அது சொல்கிறது தவறான ஒரு விஷயம். இது இளைஞர்களை வந்து தவறான விஷயத்தை ஊக்குவிக்கும். இது தவறு. குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்க ஹெல்த் நம்மளை பாதிக்கும். அது தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். சார்